வெல்கம் டு விஜய் சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிசின் ஆர்ட் வந்து எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், இது நான் ஒரு ரூபாயை உள்ளக்க வச்சு ஒரு கீ செயின் மாதிரி வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி மாதிரி ஆயிரும், சூப்பராகவே இருக்கும். யாருக்குனாலும் கிஃப்ட்டாகவே நம்ம தரலாம். ஸோ நல்லாவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் வந்து பறக்காமல் இருக்க வெயிட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இலையை வச்சு வந்து பண்ணியிருக்கேன். எல்லாமே சூப்பராக இருக்குது. அது போக நிறைய டாலர்ஸ் வந்து ரெடி பண்ணேன். எல்லாமே சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரிசின் ஆர்ட் எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எக்ஸ்போசி ரிசின் ஆர்ட்னு ஒரு மெட்டீரியல் வந்து தேவைப்படும். இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் 2 டப்பாக இருக்கும். இது வந்து நான் ஃப்ளிப்கார்ட்லேருந்து வாங்கினேன். ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே நான் இதை வந்து வாங்கிட்டேன். அக்கா வந்து இந்த ஆர்ட் வந்து சூப்பராக வந்து பண்ணுவாங்க. அவங்ககிட்ட இருந்து கொஞ்சம் மோல்டு கூட வாங்கிட்டு வந்திருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், ஒன்று வந்து பெருசாக இருக்கும், ஒன்று சின்னதாக இருக்கும். பெருசாக இருக்கிறது வந்து பார்ட் ஏ, இன்னொன்று வந்து பார்ட் பி. இது வந்து பார்த்திங்கன்னா 3:1 விகிதத்தில் வந்து நம்ம வந்து கலப்போம். அப்போனா தான் நம்மளுக்கு அந்த கண்ணாடி மாதிரி இது வந்து வரும். ஸோ இதுதான் அந்த மெட்டீரியல். இதை வந்து வாங்கணும் அப்படின்னா வாங்கிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதில் வந்து ஒரு கைடு வந்து இருக்குது. இந்த கைடை வந்து மெஷர்மெண்ட் வந்து போட்டிருப்பாங்க, பார்த்திங்கன்னா தெரியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் ஏ வந்து 3:1 இந்த விதத்தில் வந்து கலக்கணும். அதாவது 30 கிராம் அது கலந்தோம் அப்படின்னா இது வந்து 10 கிராம் கலக்கணும். அது போக வந்து பார்த்திங்கன்னா 24 ஹவர்ஸில் வந்து ஸ்ட்ராங் ஆயிரும். இருந்தாலும் 72 ஹவர்ஸ் வந்து விட்டோம் அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங் ஆயிரும். ஸோ இதுதான் அவங்க சொன்னது. அது போக வந்து பார்த்திங்கன்னா மோல்டு வந்து நம்ம தேவைப்படும். இது வந்து நம்ம பண்ண மோல்டு தான். பார்த்திங்கன்னா தெரியும், இதில் வந்து நான் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் வந்து ஊற்றியிருக்கேன். ஸோ அது வந்து பாருங்கள், அழகாக சிலை மாதிரியே வந்துருச்சு. இந்த மாதிரி மோல்டு செய்கிற வீடியோ வந்து நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து இந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ அந்த மோல்டு செய்கிற வீடியோ வந்து பார்க்கணும் பாருங்கள். இதுவும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும், சிலை வந்து எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ அந்த வீடியோ வந்து மறக்காமல் அந்த வீடியோ பார்த்துட்டு போய் பாருங்கள். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அக்காட்ட இருந்தும் மெட்டீரியல் வந்து கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அவங்க வந்து மோல்டு வந்து நிறையா வச்சுருந்தாங்க. பார்த்திங்கன்னா தெரியும், இது ஃபுல்லாக வந்து இயரிங்ஸ் வந்து பண்ணுறது, அது போக வந்து பார்த்திங்கன்னா டாலர் பண்ணுறது, கீ செயின் பண்ணுறது, அந்த மாதிரி நிறையா மெட்டீரியல் இருக்கும். வளையல் பண்ணுறது எல்லாமே அவங்க வந்து அந்த கிராஃப்ட் ரிலேட்டட் வந்து நிறையா வச்சுருந்தாங்க. சரி, ஓகே, இதில் தான் நம்ம வந்து ஊற்றி வந்து பண்ண போகிறோம். பாருங்கள் எவ்வளோ மோல்டு வந்து சின்ன சின்னதாக இருக்குதுன்னு பாருங்கள். இதில் தான் நம்ம வந்து ஊற்ற போகிறோம். இது வந்து சப்போஸ் இல்லை அப்படின்னா இது வந்து கடைகளில் வந்து வாங்கிக்கோங்க. இது ரேட் கம்மியாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரி, ஓகே, இதில் வந்து நம்ம ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணலாம். அது போக வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிசின் ஆர்ட்டை வந்து எடுக்கிறதுக்கு வந்து அந்த இது பில்லர் மாதிரி இருக்குது, அதை வச்சு தான் எடுக்கணும் போலுக்க. சரி, ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதில் உள்ளக்க வைக்கிறதுக்கு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து அழகாக பூ வந்து பூத்துருக்கு பார்த்திங்களா. இந்த பூக்கள் இந்த இதை தான் எடுத்து வந்து கொஞ்சம் வந்து வச்சு அதை வச்சு செய்யலான்னு பார்க்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இந்த பூ, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த இலைகள் வந்து அழகாக இருக்கிற இலைகள், அதுக்கடுத்து தாவரத்தோட முனிப்பகுதி வந்து அழகாக இருக்கும் அந்த இது, அதுக்கடுத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் பூவு, இந்த மாதிரி உள்ள திங்ஸாக வந்து கொஞ்சம் கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். இந்த கலெக்ட் பண்ண திங்ஸை வச்சு தான் நம்ம வந்து ரிசின் ஆர்ட் வந்து உள்ளக்க வந்து வைக்க போகிறோம். ஸோ அதனால் வந்து இந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுக்கடுத்து இந்த மெட்டீரியல் வந்து நம்ம வந்து கலந்துக்கலாம். எப்படி கலக்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா அந்த பார்ட்டியை வந்து நான் எடுத்துக்கிறேன். எடுத்த பிறகு அந்த பில்லரை யூஸ் பண்ணி தான் எடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகே, இதை வந்து மேலே உள்ளதை ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். நம்ம இதை வந்து மெதுவாக வந்து மேலே உள்ளதை வந்து எடுத்துக்கிறேன் நான். இது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. சரி, ஓகே, நம்ம எடுத்தாச்சு. இப்போ வந்து இதில் வந்து ஒரு 30% வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதில் இது வந்து ரொம்ப கொஞ்சம் இதாக இருக்குது. ஸோ இதில் எடுக்க முடியாது போலுக்க. சரி, ஓகே, நம்ம வந்து ஊற்றிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவு இருக்குது நம்மகிட்ட. ஸோ அதில் வந்து 30 கிராம் அளவு வந்து ஒரு 22 கிராம் அளவு வந்து இதை வந்து ஊற்றிக்கலாம் நம்ம. சப்போஸ் இது இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்பூனை வச்சு ஒரு 3 ஸ்பூன் வந்து ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து நம்ம இந்த இது ஃபஸ்ட்டு பார்ட் ஏ வந்து ஊற்றிட்டோம். அதுக்கடுத்து பார்ட் பியை வந்து எடுத்துக்கலாம். இது வந்து லிக்விட் ஃபார்மில் தான் இருக்குது. சரி, ஓகே, இதை பில்லரை யூஸ் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 10% வந்து நம்ம ஊற்றுற அளவுக்கு வந்து ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் 22% கிட்டே இருக்குது. அதுக்கடுத்து இதை கொஞ்சம் வந்து ஊற்றிக்கிறேன். நம்ம 3:1 இந்த விதத்தில் மட்டும் நம்ம வந்து கலந்துக்கோங்க. அப்போனா தான் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நல்லா அந்த மெட்டீரியலை வந்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இதுக்குன்னு ஒரு ஸ்பூன் மாதிரி இருக்குது பார்த்திங்களா. நம்ம நார்மல் ஸ்பூன் இருந்துச்சுன்னா அதை வச்சே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம வந்து எல்லாத்தையும் ரெண்டையும் வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம். அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து பாதி ஒர்க்கு வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு சின்ன மோல்டு வந்து என்கிட்ட மோல்டு எதுவும் இல்லை, இந்த மாதிரி பெருசு இல்லை நம்மகிட்ட. ஸோ அதனால் ஒரு டப்பாக்குள்ளே தான் இந்த பெரிய செம்பருத்தி இருக்குது பார்த்திங்களா, செம்பருத்தியை கரெக்டாக வச்சு அதில் வந்து ஊற்றிக்கிறேன் நான். இந்த மாதிரி நீங்கள் எந்த சின்னதாக ஏதாவது பிளாஸ்டிக் இருந்துச்சு அப்படின்னா அதில் கூட இந்த மாதிரி ஊற்றி வச்சுக்கலாம். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உள்ளது ஏதாவது வந்து பூக்கள், இலைகள் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதையும் ஊற்றிக்கலாம், அழகாக இருக்கும். அதுக்கு மேலேயே நம்ம வந்து பூ சின்னதாக இருக்கிறத வந்து போட்டுக்கிறேன். அவ்வளோதான், போட்டாச்சு. கடைகள்லனா பார்த்திங்கன்னா பூச்சிகள் இந்த மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா உள்ளக்கே வந்து வரைவாங்க. அந்த வரைகிற ஆர்ட் வந்து செம்மையாக இருக்கும்.
லைட்டரை வந்து அப்பப்போ வந்து லைட்டாக மேலே காமிச்சிட்டு பெயிண்ட்டை வச்சு யூஸ் பண்ணி வரைவாங்க, சூப்பராக வரைவாங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு இது வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம மேலே வரைக்கும் வச்சாச்சு. இதை ஒரு 3 நாளைக்கு வந்து காய விட்டுக்கலாம். அடுத்து நம்ம மோல்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஊற்றிக்கலாம். நம்மளுக்கு பிடிச்ச டிசைன் தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து நான் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் டிசைன் வந்து பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா தெரியும், ₹1 காயினை வந்து நடுவில் வந்து வச்சுக்கிறேன். வச்சுட்டு வீட்டில் உள்ள அந்த அக்காட்டேருந்து கொஞ்சம் திங்ஸ் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அந்த இதை மேலே மேலே சைடாப்பில் வந்து வச்சு அதுக்கு மேலே ஊற்றி கொஞ்சம் டிசைன்ஸ்லாம் நம்ம புதுசாக நான் வந்து பண்ணுறதை பண்ணிக்கலாம் நம்ம. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா தெரியும், டாலர் சேஃப் இருக்குது பார்த்திங்களா, அந்த டாலர் சேஃபில் வந்து நடுவில் வந்து கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி மெதுவாக வந்து ஊற்றிக்கிறேன் நான். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், ஊற்றியாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இலை இருக்குது பார்த்திங்களா, இலையும் அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றினாலே போதுங்க, கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. அவ்வளோதான். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் எதுவும் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கோங்களேன். பெயிண்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரெடி பண்ணிடுங்க. பண்ணதுக்கு அடுத்து பெயிண்ட்டை யூஸ் பண்ணி கொஞ்சம் உள்ளக்க அந்த மாதிரி சேவ் கொடுத்திங்கன்னா அழகாக வந்துடும். நம்ம நிறைய டிசைன்ஸ் வந்து பண்ணியிருக்கோம். இதை எல்லாத்தையும் ஒரு 3 நாள் நம்ம காய விடணும். அதுக்கடுத்து நம்ம எடுத்து பார்க்கலாம் எந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இந்த டிசைன் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதாங்க, இது வந்து 3 நாள் நம்மளுக்கு காஞ்சிருச்சு. காஞ்சதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தெரியும், கல் கணக்காக ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வரணும், அந்த லெவலுக்கு வந்து நீங்கள் வெயிட் பண்ணணும். 3 நாள் ஆனால் தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இதை ஒன்றை மட்டும் நான் வேஸ்ட் பண்ணிவிட்டேன். ஒரு நாள்லேயே நான் எடுத்து பார்க்கலான்னு எடுத்து பார்த்தேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், உள்ளக்க வந்து கொலன்னு ஆயிடுச்சு. அதுக்கடுத்து அது வந்து ஹார்டே ஆகலை. அதுக்கடுத்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா வந்திருக்கு. இந்த கீ செயின் மாதிரி இருக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குது. ₹1 நடுவில் காயின் வந்து வச்சு அழகாக இருக்குது பார்த்திங்களா. ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸும் நல்லா அழகாக இருக்கும். அவ்வளோதாங்க, இந்த இதை வந்து நம்ம கீ செயினை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ஒவ்வொன்றையாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதுவும் பார்த்திங்கன்னா தெரியும், இதுவும் கீ செயின் தான். நடுவில் வந்து வளைய மாதிரி வச்சுருக்கோம். இதுவும் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சின்ன இலை மாதிரி உள்ளது, அந்த இதுவும் நல்லா தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா சைடு வந்து கொஞ்சம் கீறுற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா அதை சாண்ட் பேப்பரை யூஸ் பண்ணி வந்து தேய்ச்சி விட்டுக்கோங்க, அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம வந்து சூப்பராக வந்து மெட்டீரியல் வந்து எடுத்தாச்சு. எல்லாத்தையும் வந்து நல்லாயிருக்கு. இந்த இலை மட்டும் சுருங்கிருச்சு லைட்டாக. சரி, ஓகே, பரவாயில்ல. இதுவும் ஒரு அழகாக டிசைன் வந்து சூப்பராக தான் இருக்குது. இதே மாதிரி ஒவ்வொன்றா வந்து நான் எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன். இது வந்து பாருங்களேன், அழகாக இருக்குது. இது சங்கு புஷ்பத்தோட மொனை வந்து அழகாக கொடி மாதிரி வர்றது அழகாக இருக்குது. இதுவும் சூப்பராக இருக்குது. இதையும் வந்து நம்ம வந்து தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் நம்ம அந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றையாக எடுத்துக்கிறேன். எல்லா டிசைனுமே சூப்பராக இருக்குது, பிடிச்சிருக்கு. இதுனா டாலர். இதுவும் பாருங்கள், இலை உள்ளது தான் சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து இதை பிஸ்னஸ் ரிலேட்டட் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். அவங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸ் வந்து நீங்கள் வந்து அழகாக வந்து பண்ணி தரலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு வந்து நீங்கள் வந்து விற்கிறதும் பார்த்திங்கன்னா நல்ல ரேட்டுக்கு வந்து விற்கலாம். இந்த மெட்டீரியல் வாங்குறது தான் கொஞ்சம் செலவாகும், ₹600 வரைக்கும் செலவாகும். இது வந்து பாருங்கள், எனக்கு பிடிச்சதே இது தான். டாலர் சேஃபில் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது இது தான். பசில் சேஃபில் அழகாக இருக்குது. இதை டாலரை கூட சூப்பராக வந்து போட்டுக்கலாம், நல்லாயிருக்கு. சரி, ஓகே, இந்த டிசைன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதையும் வச்சிடுறேன். அதுக்கடுத்து இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிளாஸ்டிக், ஸோ அதனால் வந்து வெட்டி தான் எடுக்கணும். ஸோ அதனால் வந்து நான் பிச்சு எடுத்துக்கிறேன். பிச்சு இந்த மாதிரி எடுத்தாச்சு. இதில் வந்து பாருங்கள், செம்பருத்தி எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இது எத்தனை நாள்னாலும் அப்படியே இருக்கும், உங்களுக்கு வந்து பிரச்சனையே இல்லை. இதை கீழே போட்டால் உடஞ்சிரும். நீங்கள் வந்து போடாமல் இந்த மாதிரி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதான், நம்ம எல்லாத்தையும் வந்து எடுத்துட்டோம். எல்லா டிசைனும் சூப்பராக இருக்குது. இந்த டிசைனில் வந்து உங்களுக்கு எந்த டிசைன் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து கீ செயினை மாட்டணும் அப்படின்னா அந்த மாதிரி வந்து அழகாக வந்து மாட்டிக்கலாம். நான் பழைய கீ செயின் வந்து உள்ளது இருந்துச்சு, ஸோ அதை தான் நான் வந்து இந்த மாதிரி மாட்டிக்கிறேன். அவ்வளோதான், மாட்டியாச்சு. இந்த மாதிரி 2 இதுக்கு வந்து மாட்டிட்டேன். மித்ததுக்கு மாட்டினாலும் மாட்டிக்கலாம். டாலர் இருந்துச்சு அப்படின்னா செயினோட ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம. சூப்பராக இருக்குது எல்லாமே. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த டிசைனில் உங்களுக்கு எந்த டிசைன் வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதை கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லாமே. எல்லாம் சூப்பராக இருக்குது டிசைன்ஸ் ஃபுல்லாக. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். தேங்க்யூ. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா? அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை நீங்கள் வந்து பிஸ்னஸ் ஓரியன்டாகவும் பண்ணலாம். இதை வந்து நிறையா வந்து மோல்டு வந்து அதுக்கேற்ற மாதிரி வச்சு நிறைய டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன்ஸை வந்து இதில் வந்து பண்ணிங்க அப்படின்னா நிறைய பிஸ்னஸாகவும் நீங்கள் வந்து வெளியே வந்து விற்கவும் ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். இதை கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.